2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் ஜனநாயகன் படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டு புத்தாண்டு வாழ்த்து கூறியுள்ளார். இன்ஸ்டாகிராமில் விஜய் பகிர்ந்துள்ள அந்த போஸ்டரில் எல்லோரும் நல்லா இருப்போம், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரையில் 87 நபர்கள் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக 5 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 2025ஆம் ஆண்டில் 43% காய வழக்குகள் குறைந்துள்ளதாகவும், 58% கொலை முயற்சி வழக்குகள் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வருகையை ஒட்டி சென்னையின் முக்கிய பகுதிகளில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை சென்னை வரவுள்ளார். அவர் பயணிக்கும் பகுதிகளான மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் மத்திய அரசின் ஸ்வச் பாரத் திட்டத்தில் கழிவறைகளை கட்டாமலேயே கட்டியதாக மோசடி செய்த வழக்கில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் திருச்சியில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். போலியாக ரசீது வழங்கி 78 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நிலையில் கடந்த 5 மாதங்களாக தலைமறைவாக இருந்தவர்கள் பிடிபட்டனர். மதுரையில் 2025ஆம் ஆண்டில் தொலைந்து போன மற்றும் திருடு போன 1132 செல்போன்கள் கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த செல்போன்களின் மொத்த மதிப்பு 1,69,80,000 ரூபாய் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த நபர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடவயல் பகுதியில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் வீட்டில் இருந்தவர்கள் வெளியே சென்று திரும்பிய போது கழுத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த கிருஷ்ணன் குட்டி இரத்த வெள்ளத்தில் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இவர் மீது ஏற்கனவே வனவிலங்கு வேட்டை தொடர்பாக 2 வழக்குகள் உள்ள நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் திருநங்கையை கத்தியால் வெட்டி சாக்கடையில் வீசிய லாரி ஓட்டுநர் போலீசில் சரணடைந்தார். லாரி ஓட்டுநர் ஜான் தனது தாயாருடன் வசித்து வரும் நிலையில் அவர்களின் வீட்டுக்கு அடிக்கடி வரும் திருநங்கைகளில் ஒருவரான வேல்முருகன் என்கிற கயல்விழிக்கும் அவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டபோது தாக்கியதாக தெரிவித்துள்ளார். அவர் அளித்த தகவலின்படி சாக்கடையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த திருநங்கையை மீட்ட போலீசார் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பழவேற்காடு கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி பொதுமக்களை படகு சவாரி ஏற்றிச் செல்லும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. கடலூர் சில்வர் பீச்சில் பாதுகாப்பு காரணங்களால் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் கடற்கரைக்கு வந்திருந்த அனைத்து மக்களையும் போலீசார் வெளியேற்றினர். மேலும் சில்வர் பீச்சிற்கு செல்லும் சாலைகளில் போலீசார் தடுப்புகள் வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதிக்கப்படாததால் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் அருணா ஆய்வு செய்தார். ஜனவரி 3ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை பாதுகாப்பாக நடத்த உச்சநீதிமன்றம் வகுத்த வழிகாட்டு விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு உறுதி செய்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் அம்மாபேட்டை பகுதியில் உள்ள மின்சாதன பொருட்கள் ரிப்பேர் செய்யும் கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பல லட்சம் மதிப்பிலான மின்சாதன பொருட்கள் நாசமானது. அம்மாபேட்டை பகுதியில் திரகலநாதன் என்பவர் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களை ரிப்பேர் செய்யும் கடை வைத்துள்ளார். புத்தாண்டு காரணமாக கடைக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடையில் தீ விபத்து ஏற்பட்டு கடையில் இருந்த ஃப்ரிட்ஜ், ஏசி ஆகியவை அடுத்தடுத்து வெடித்தது.